FIG-ல வந்து மண்வள மேம்பாடு பற்றி நிறைய நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வெறும் பேசுறது மட்டும் இல்லாமல் அவங்க மண் பரிசோதனை செய்யறதுக்கு நம்ம ஈஷா மூலமாகவே இந்த 25 FPOவில் இருக்க விவசாயிகளுக்கு வந்து அவங்க மண்ணை டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல அவங்க உரம் போடணும், அதுக்கேற்றாப்புல அவங்க விவசாயம் செய்யணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக மண் பரிசோதனை செஞ்சு கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்மளோட FPOவில் மட்டுமே வந்து ஒரு 110க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து இலவசமாக மண் பரிசோதனை செஞ்சு கொடுத்துருக்கோம். இது மண் பரிசோதனை செஞ்சு கொடுக்கறதுனா அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஈஸா சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த் கார்டு போட்டு கொடுக்குறோம். அந்த கார்டை அந்த விவசாயிகிட்ட எடுத்து கொண்டு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அவங்க இதில் வந்து என்ன மாதிரி இது மணிச்சத்து இருக்குது, என்ன மாதிரி சாம்பல் சத்து இருக்குது, என்ன மாதிரி செகண்ட் நியூட்ரியன் என்ன மாதிரி இருக்குது, அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் சத்து என்ன மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து 14 வகையான சத்துக்களும் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம அந்த ஹெல்த் கார்டில் கொடுக்குறோம். அதில் கம்மியாக இருக்குதா அதிகமாக இருக்குதா, ஸோ நம்ம பயிர் இப்போ நம்ம தென்னை போடுறோம் வாழை போடுறோம்னா அந்த பயிருக்கு ஏற்றாப்புல வந்து இது என்ன நீங்கள் உரம் போடணும் அப்படிங்கிற முதற்கொண்டு அந்த ஹெல்த் கார்டில் கொடுக்குறோம். அதை கார்டை மட்டும் கொடுக்காம அதை போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்யணும். ஸோ இந்த மண் பரிசோதனைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி TNAவிலிருந்து நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரெகுலராக அந்த ராபே ப்ரோக்ராம் இருக்கும், அது வருவாங்க. வரும்போது நம்மளோட FPOட ஆக்டிவிட்டீஸ் பார்த்து அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மூலம் மண் பரிசோதனை எடுத்து நம்ம வந்து இதுவரை 110 விவசாயிகளுக்கு மேலே மண் பரிசோதனை பண்ணி கொடுத்துருக்கோம். இது மண் பரிசோதனை சான்றிதழ்லாம் வழங்குறதுக்கான அந்த ஃபோட்டோஸுங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னையில் வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம நுண்டச்சத்து குறைபாடு நமக்கு இருக்குது. அதனால வந்து தென்னையில் அந்த வேரில் டானிக் கட்டுற விஷயம், இந்த விஷயம் வந்து நம்ம விவசாயிகள் நிறைய பேர் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் விவசாயிகள் பண்ண முடியல. நம்ம அந்த தென்னை டானிக்கு வந்து நம்ம அங்கே TNAவில் என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு இங்கே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான லேபர்ஸ் கட்டுறதுக்கு தேவையான லேபர்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது என்னன்னா ஒரு விவசாயி வந்து அவங்க இருக்க பல வேலையில இந்த லேபர் ஆர்கனைஸ் பண்றதா ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கு. அது எல்லாரும் உண்மைதானே, ஒத்துக்கிறீங்க இல்லையா? அது உண்மை. ஸோ அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து நம்மளோட CEO நம்ம நிறுவனத்தில் அலுவலர்களோ அந்த கோஆர்டினேஷனை முழுசா கையில எடுத்து அவங்க கரெக்டாக நேரத்துக்கு வரதா இருக்கட்டும், அது முறையை கட்டுறதா இருக்கட்டும், அந்த அவங்க கட்டுறதுக்கு என்ன பொருள் தேவை இருக்கோ அது சரியான நேரத்தில் சேரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம நிறுவனத்து மூலமா முழுசா கோஆர்டினேஷன் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து ட்ரோன் மூலமாக நம்ம வந்து மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நூண்டு சத்து அடிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிறோம். முக்கியமாக வாழைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். வாழையில் வந்து பனானா சக்தி அப்படின்ட்டு இருக்கு. எப்படி வந்து தென்னை டானிக்கு ஒரு நூண்டு சத்துக்கு ஒரு மருந்தாக இருக்குதோ அதே மாதிரி வாழையில் நூண்டு சத்துக்கு வந்து நம்ம NRCP தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு பனானா சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் கொடுக்குறாங்க. அந்த பொருளை வாழையில் அடிக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரோன் மூலமாக அடிக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ட்ரோன் எல்லாமே வெளியே அடிக்கிறத விட ஒரு 50 ரூபா கம்மியாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ட்ரோனில் வெறும் வாழைக்கு மட்டும் இல்லை கரும்புக்கு அடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து தென்னைக்கும் அடிக்க முடியுமா கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரோன் சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்து முக்கியமாக இந்த வீட் கட்டர், இந்த களை வெட்டுற மிஷின். இப்போ களை எடுக்கிறதா இருக்கல ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து களை வெட்டுறதை வந்து முறையாக வந்து அந்த பசங்களை கோஆர்டினேட் பண்ணி அவங்க சரியாக செய்கிற மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். சும்மா வந்து பாதி நேரத்தை விட்டுட்டு பாதி இதை விட்டுட்டு போகிற அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செயலை முறையாக செய்கிறதுக்கு நம்ம அந்த கோஆர்டினேஷன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். களை வெட்டுறது முழுசாக பண்ணுறோம். அடுத்து வந்து தேங்காய் பறிக்கிறது, நம்ம தேங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தேங்காய் உரிக்கிறதுக்கும் நம்ம ஆள் வச்சு சப்போர்ட் பண்ணி. ஸோ இதுதான் வந்து நம்மளோட சர்வீசஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து நம்மளோட பிஸ்னஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம 2022 ஆரம்பிச்சதுலேருந்து டிசம்பர் மாதமே 2022 டிசம்பர்லேயே வந்து நம்ம இளநீ பண்ண ஆரம்பித்தோம். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து நம்மளால் இளநியை வந்து நம்மளோட அந்த வேசை வந்தப்போ ரொம்ப வெயில் வந்தப்போ நம்மளால் கன்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்புறம் ஒரு தொய்வு இருந்தது நமக்குள்ள வியாபாரம் எப்படி பண்ணுறதுங்கிறதுல. அப்புறம் திருப்பி பேசி விவசாயிகளோட சப்போர்ட்டோட நம்ம தேங்காய் நல்லபடியாக பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்குமே வந்து ஒரு 654 டன்னு. 654 டன்னா எவ்வளோ வண்டி வரும்? 12 லட்சம் வண்டி வரும். கரெக்டா? 6,54,000 கிலோ அப்படின்னா 12 லட்சம் வண்டி நம்ம வந்து பண்ணிருக்கோம். பெரிய விஷயமா? பெரிய விஷயம் தானே. 2.5 வருஷத்துல வந்து 2.5 வருஷம் அது நம்ம பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணோம்.
உண்மையை சொல்லணும்னா 1.5 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் நமக்கு என்ரோல்மெண்ட்டு அந்த மாதிரி சிக்கல்லே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இளநீ ஸ்டார்ட் பண்ணது வந்து 1 மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். அது இளநீ ஒரு 3-4 மாதம் தான் பண்ணோம். அது பிறகு இளநீ தொய்வாயிடுச்சு, விட்டுட்டோம். ஸோ அப்புறம் வந்து இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 684 டன்னு 12 லட்சம் வண்டி பண்ணியிருக்கோம். 12 லட்சம் காய் பண்ணியிருக்கோம். வண்டியில் 12 லட்சம் காய் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ மட்டை வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் மட்டை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது தேங்காய் வேணும். நம்மளோட பகுதியில் வந்து தேங்காய் தான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கனால அதை முழுசாக ஃபோக்கஸ் பண்ணி செய்யலாம்னு சொல்லி தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளநீ பண்ணோம். இளநீ வந்து இப்போ இந்த வருஷத்தில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ 25 டன்னு வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இளநீ வந்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஷாப், இது வந்து நம்ம உற்பத்தி பண்ண பொருளை விற்றுது. அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கடுத்து நம்ம உற்பத்திக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.